சரி, ராகுல் காந்தி தமிழ்நாடு மீண்டும் வருகைக்கு இருக்கா? இந்த மாதிரி தேர்தல் நிறுவனம் பண்ண தொடர்ச்சியாக மோடி அமித்ஷா அவங்களாம் வந்துருக்காங்க. இல்லை வராங்க. அந்த திட்டமிடல் தான் நாளைக்கு மறுநாள் செஞ்சுட்டு இருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அம்மையார், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைவரும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை இன்னும் ஓரிரு தினங்களில் தயார் செய்து புதுடில்லிக்கு அனுப்ப இருக்கிறார். அதே போல் நேற்றைக்கு வந்து அதிமுகவோட முதல் தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படும், அதே மாதிரி ஆண்களுக்கு இலவச பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்க மானியம், இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பார்க்குறாங்க. அவங்க ஏற்கனவே 2011 தேர்தல் அறிக்கை, 2016 தேர்தல் அறிக்கை அதையே முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே ஸ்கூட்டர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த திட்டம் என்ன ஆனது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றி இருக்கிறார்களா? 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவித்ததை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்களா? அதெல்லாம் வந்து ஒரு காப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம் தெலுங்கானாவில், கர்நாடகாவில் நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தோமோ அதையெல்லாம் காப்பி அடித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அது சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். சாத்தியமில்லாதை சொல்லுவார். ஆனால் நிதி ஆளுமை, மக்கள் மீது அதீத நம்பிக்கை, அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்குத்தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆகவே அதிமுக கொடுக்கின்ற வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு 85 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றியிருக்கிறார்.